ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் பயப்பட வேணாங்க. சக்ஸஸ்ஃபுல்லா யூடியூப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்லயே வந்துடுச்சுங்க. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசம் யூடியூப் வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சேர்ந்துரும். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா, நீங்க போய் பேங்க்ல கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு மெயில் அனுப்புவாங்க. ஆனா, இந்த மாசம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அது 5 நாளுன்றத வந்து 15 நாளா ஆக்கி மெயில் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் வந்த மெயில்ல வந்து 15 நாள் வரையும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. சப்போஸ் பேமெண்ட் வரலன்னா, போய் பேங்க்ல கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் மெயில் வந்திருக்கு. இதனால எல்லாரும் என்ன நினைச்சுட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் 5 நாள் கிடையாது, 15 நாள் வெயிட் பண்ணணும். பேமெண்ட் எல்லாருக்கும் டிலே தான் ஆகும் போல இந்த மாசத்துல இருந்து. அந்த மாரி நெறைய பேர் நினைச்சுட்டாங்க. இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். புதுசா பேமெண்ட் வாங்குறவங்களுக்கு வேணா இது பிரச்சனையா இருக்கலாம். ஆனா ஆல்ரெடி பேமெண்ட் வாங்குறவங்களுக்கு இது பிரச்சனையா இருக்காது. ரெகுலரா அவங்களுக்கு வர வேண்டிய நேரத்துல வந்துரும். அப்படிதான் நானும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம். அந்த வீடியோ லிங்க் கீழ குடுத்துருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. எதனால புதுசா பேமெண்ட் வாங்குறவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னேன்னா, இப்ப 5 நாளா இருந்தா 5 நாளுக்குள்ளயே நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் வரலன்னா பேங்க்ல போய் கேட்கலாம். ஆனா 15 நாள்ன்றது ரொம்ப பெரிய நாள். 3 வாரம். அதுவும் ஒர்க்கிங் டேஸ். ஒர்க்கிங் டேஸ்னா எந்த லீவ் நாளையும் சேர்க்கக்கூடாது. சாட்டர்டே, சண்டே சேர்க்கக்கூடாது. அப்படின்னா அது நீங்களே கவுண்ட் பண்ணீங்க. ஒரு 3 வாரம் ஓகேங்களா? திங்கள் டூ வெள்ளி அப்படின்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா, 3 வாரம் கழிச்சு தான் நீங்க போய் பேங்க்கே கேட்க முடியும். பேமெண்ட் உங்களுக்கு வரலன்னா. ஓகேங்களா? இது புதுசா வாங்குறவங்களுக்கு மட்டும் தான். ஒரு வாட்டி உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் ரெகுலரா பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து புது பேமெண்ட் வாங்குறவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும்னு நம்ம நெனைச்சோம். ஆனா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆகலங்க. நம்ம லாஸ்ட்டா போட்ட வீடியோலயே ஒரே நாள்லயே எனக்கு பேமெண்ட் வந்துடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, புதுசா பேமெண்ட் வாங்குற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோ நான் பின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கும் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, 2 நாள் கழிச்சு வந்துடுச்சு. நம்மளும் பார்த்தீங்கன்னா, அந்த பேமெண்ட் வந்து எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால பேமெண்ட் எல்லாருக்கும் ரெகுலரா வர மாரி தான் வரும். இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. எல்லாரும் 15 நாள்னு போடவும் பயந்துறாதீங்க. பேமெண்ட் டிலேலாம் ஆகாது. பேமெண்ட் கரெக்ட்டா தான் வருது. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம சேனலுக்கும் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 நாள்ல வந்துடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சேனல் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எப்படி மானிடைசேஷன் அப்ளை பண்றதுன்னு ஒரு சேனல பத்தி சொல்லியிருப்பேன். என் ஃப்ரெண்டு சேனல்னு. மானிடைசேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்து ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன்லாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 3 வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ லிங்க்லாம் கீழ தரேன். இது ரெகுலரா நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த சேனல பத்தி தெரியும். அந்த சேனலுக்கும் வந்து இன்னும் பேங்க் அக்கவுண்ட் மட்டும் கேட்கல. பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணிட்டா பேமெண்ட் வந்துருங்க இந்த மாசம்னு சொல்லியிருப்பேன். அந்த சேனலுக்கும் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சுங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற அந்த மெசேஜ் தான் பார்த்தீங்கன்னா, அந்த புது சேனலோட பேமெண்ட் ரிசீவ் ஆன மெசேஜ் ஓகேங்களா? உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுதுன்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து இந்த மாரி தான் காட்டும். நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் சரி, இல்ல உங்க மொபைல் பேங்கிங் ஆப் இருக்கும்ல, அந்த மாரி ஆப்ல போய் நீங்க செக் பண்ணாலும் சரி, அதில அந்த பாஸ்புக் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில இந்த மாரி தான் வந்திருக்கும். இதில பாருங்க USD 292.89ன்றது அந்த மாசம் அவர் சம்பாரிச்ச காசு ஓகேங்களா? 292.89 அட் 88.89ன்றது அந்த நாள் கணக்குப்படி ஒரு அமெரிக்கன் டாலர்ன்றது இந்திய மதிப்பில எவ்வளோன்றத போட்டிருக்காங்க. அப்ப அந்த 88.89ன்றது ஒரு அமெரிக்க டாலர் ஓகேங்களா? $1 88.89னா அப்ப $292.89 எவ்வளோன்னு சொல்றத வந்து பக்கத்துல வந்து போட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல இந்த மாரி சிம்பிள் காட்டியிருக்குங்க. அதுக்கு கீழ இந்த பேமெண்ட் யார் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க. அதில கூகுள்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா நம்மளுக்கு கூகுள்ல தான் வந்திருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல எத்தன வாட்டி பேமெண்ட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாஸ்புக்ல வந்து இந்த மாரி வந்திருக்குன்னா, இதுதான் யூடியூப் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும்போது இப்படி தான் காட்டும். ஓகேங்களா? இது வந்து இவருக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம 2 நாள்ல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடுச்சு. இவருக்கு வந்து பேமெண்ட் 22ஆம் தேதி சென்ட் பண்ணியிருந்தாங்க. 23 ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க. அதனால அந்த நாள் நம்ம சேர்க்கக்கூடாது. 24, 25 2 நாளே பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இதுவே நீங்க வந்து ஒரு டியூஸ்டே இல்ல வெட்னஸ்டே பேமெண்ட் சென்ட் பண்றாங்கன்னா, நம்மளுக்கு தேர்ஸ்டேவே வர வாய்ப்பு இருக்கு. மறுநாள் கூட வந்துரும். ஓகேங்களா? அது ஒவ்வொரு நாள பொறுத்து இருக்கு. எதனாலனா ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை பேங்க் லீவுன்றதுனால நெறைய டிரான்சாக்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல உங்களோட டிரான்சாக்ஷனும் வந்து நிக்கும். ஓகேங்களா? இப்போ மண்டே வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் அவங்க சென்ட் பண்ணும்போது, எல்லாமே சேர்ந்து தான் வருமா. அப்போ வந்து நம்மளுக்கு டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. 1 நாள், 2 நாள் கூட ஆகும். சில பேங்க் ரொம்ப ரஷ் ஆக்குற பேங்க்ல வந்து ரொம்ப நாள் ஆகும். 4 நாள், 5 நாள் கூட ஆகும். சில பேருக்கு லாஸ்ட் நாள் 6ஆவது நாள் கூட வந்து சேரும். அதனால இது எல்லாம் நம்ம கையில கிடையாதுங்க. உங்க பேங்க் வந்து எப்படியாப்பட்ட பேங்க், எப்படி உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேரும்ன்றத பொறுத்து இருக்கு. பொதுவா SBIல வந்து 1 நாள், 2 நாள்லயே போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. IOB வந்து நம்ம யூஸ் பண்றோம். IOB வந்து நம்மளுக்கு 2 நாள், 3 நாள்லயே வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 4 நாள், 5 நாள் ஆகும் இந்தியன் பேங்க்குக்கு. ஓகேங்களா? இந்த 3 பத்தி தான் நமக்கு தெரியும். வேற ஏதாவது பேங்க் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது வேற யாருனா வச்சிருக்காங்களான்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சுங்க. எத்தனை நாளுக்குள்ள வரும்னு பாருங்க. நீங்க புதுசா பேமெண்ட் எடுக்க போறீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட்னா, நீங்க கண்டிப்பா வந்து 15 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, இப்போ வந்த மெயில்ல வந்து 15 நாள் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து 5 நாள் தான் வெயிட் பண்ற மாரி இருந்தது. அது வந்து 5 நாளே பேமெண்ட் வரலனா நம்ம போய் கேட்டுருக்கலாம். ஆனா, இப்போ 15 நாள் மாத்துனதுனால, உங்களுக்கு புது பேமெண்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா,
நீங்கள் வந்து 15 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது எல்லோருக்கும் இந்த மாதிரி நடக்காதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பேமெண்ட் காட்டினால இந்த சேனலே வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் தான். அவருக்கு 2 நாள்லேயே வந்துடுச்சு. அவருக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை. பேங்க்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கல. அவர் பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். மினிமம் பேலன்ஸ் வச்சுருந்தாரு. அதே மாதிரி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லைனா உங்களுக்கு பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை சில பேங்க்கில் வந்து அவங்க வெரிஃபிகேஷனுக்காக செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ஃபாரின்லேருந்து காசு வருது, கொஞ்சம் அதிகமாகவும் காசு வருதுன்னா அவங்க ஹோல்ட் பண்ணி கூட வைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு அது வருதா அப்படின்னு நம்மளே வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க. சில பேங்க்கில் அவங்களே ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் வந்திருக்கு, அது உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்டான்னு கூட கேட்பாங்க. இல்லைனா நம்ம தான் போய் கேட்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒருத்தருக்கு வரலாம், ஒருத்தருக்கு வராமல் போகலாம். ஆனால் பயப்படாதீங்க, உங்கள் காசு எங்கேயுமே போகாதுங்க. இப்போ நீங்கள் 15 நாள் வெயிட் பண்ணி பார்க்குற உங்களுக்கு பேமெண்ட்டே வரலனாலும் அது பேங்க்கில் தான் ஹோல்ட் ஆகிருக்கும். பேங்க்கில் போய் நீங்கள் கேட்ட உடனே வந்துடும், போட்டுருவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் அங்கே வந்து பேங்க்குக்கு வந்து சேரலன்னா யூடியூபே அங்கே ஹோல்ட் ஆயிருந்தா, அதாவது ஆட்சன்ஸே அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா அவங்க உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிட்டுருப்பாங்க. இல்லைனா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயே காட்டும். உங்கள் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ண முடியல, நீங்கள் ஏதாவது ஸ்விஃப்ட் கோடு தப்பாக போட்டுருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா உங்கள் பேமெண்ட் நாங்கள் சென்ட் பண்ண முடியல, ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அங்கே சொல்லிடுவாங்க ஆட்சன்ஸில். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா கண்டிப்பாக பேங்க்கில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் போய் சொன்ன உடனே பேங்க்லேருந்து போட்டுருவாங்க. இல்லை பேங்க்லேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா உங்களுக்கு பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். இதில் எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும். செகண்ட் பேமெண்ட் அதுக்கப்புறம் வர பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ என்ன ப்ரோ நான் 15 நாளும் வெயிட் பண்ணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுக்க போகிறீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் பாருங்கள். ஓகேங்களா? 7 நாள் ஆகி உங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போங்க. பேங்க்குக்கு போயிட்டு இந்த பேங்க்கில் தான் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எனக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்லேருந்து பேமெண்ட் வர வேண்டியது இருக்குது, எனக்கு வந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் பாஸ்புக்கு கொடுங்க, பேங்க் புக்கு கொடுங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஹோல்டாக இருந்தால் அப்படியே போட்டு விட்ருவாங்க. ஏன்னா சில பேங்க்கில் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனா கூட அவங்க வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து உடனே போட்டு விட்ருவாங்க. ஓகேங்களா? இல்லைங்க உங்களுக்கு வரலன்னு சொன்னாங்கன்னா வந்துடுங்க. வந்துட்டு அடுத்து 14 நாள் கழிச்சு பேங்க்கு போய் கேளுங்க. இந்தமாரி பேமெண்ட் எனக்கு வந்திருக்கான்னு பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. வந்திருந்தா அவங்க வந்து உடனே போட்டு விட்டுருவாங்க. இதுக்கு நடுவில் அதாவது ஃபஸ்ட்டு 7 நாள் பார்த்தீங்களா, 7ஆம் தேதி பார்த்தீங்களா, 7ஆம் நாள் அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்தாலுமே அவங்க வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து கேட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே பார்த்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்காலேருந்து காசு வருது, ஃபாரின்லேருந்து காசு வருதுன்னா ஏன் எதுக்கெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து யூடியூபர்ஸ் நிறைய ஆகிட்டாங்க. நிறைய ஃபாரின் ஃபண்டெலாம் வந்து நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போ வந்து இது நார்மல் ஆகிடுச்சு. அதனால் நிறைய பேர் ஹோல்டெல்லாம் பண்ணி வைக்கிறது இல்லைங்க. அதாவது யார் செக் பண்ணி பார்த்துட்டு போடுவோம் அப்படின்லாம் அவங்க பண்ணுறது கிடையாது. நீங்கள் மினிமம் பேலன்ஸ் இல்லை உங்கள் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் மட்டும்தான் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. மற்றபடி ஹோல்டில் ஆக வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? அதனால் வந்து பேமெண்ட் எல்லாருக்குமே கிரெடிட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். அதனால் யாரும் பயப்பட வேணாங்க. மேக்ஸிமம் ஒரு 7 நாள் ஆகலாம் உங்களுக்கு பேமெண்ட் வராமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து சேர்ந்துடும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சப்போஸ் வரலனாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ணணும், எப்படி அனுப்பணும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எப்படி போய் செக் பண்ணணும், இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஆட்சன்ஸில் காட்டும்ல சென்ட் பண்ணிட்டாங்கன்னு, இல்லை இந்த மெயில் வந்திருக்குல்ல, இதில் வந்து எவ்வளோ காசுன்னு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஆட்சன்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. அதை வந்து பேமெண்ட் ஸ்லிப் மாதிரி அங்கே ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேமெண்ட் ஸ்லிப் மாதிரி வரும். அதை எடுத்து போய் காட்டணும். அதெல்லாம் எப்படி பண்ண நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.